இன்னைக்கு வெயில் அடிக்குது, மழை பெய்யுற மாதிரி காலைல இருட்டிட்டு இருந்துச்சு, வெயில் அடிக்குது. என்னது இது? கலட்டியா திருப்பி மாட்டணுமே. The next day. டேய் மழை வர்ற மாதிரி இருக்கு, ரெயின் கோட்டை போட்டு போடா. அட போடா, நேத்து இப்படித்தான் மழை பெய்யுற மாதிரி இருக்க, ரெயின் கோட்டை போட்டு நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். மழை வரல, ஒண்ணும் வரல, வெயில் பல்ல காட்டி இழுக்குது. நானும் போட மாதிரில, இன்னைக்கு மேல இழுக்கும் பாரு. எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. எவனோ விளையாடுறான், இந்த வெயில் மழையெல்லாம் வச்சு நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க. மேல ஜாஸ்திக்கு வச்சிருக்காங்க போல இருக்கு. எவனோ கேம் மாதிரி நம்ம வாழ்க்கைய விளையாடிட்டு இருக்காங்க. மழை மழை வந்துருச்சு. காலிங் பெல் இருக்கா அவ்வளோ போலயே. சார் 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 பிக்கி சார் 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 பிக்கி சார். கதவை தட்டுறீங்க, என்ன கதவை ஏன் தட்ட சொன்னீங்க சார்? காலிங் பெல் உங்களையா கதவை தட்டுறதுக்கு உங்களுக்கு யார் சார் பர்மிஷன் கொடுத்தாங்க? காலிங் பெல் அடிக்கல சார். இல்ல சார், எனக்கு புரியல. கதவு ஏன் தட்டுறீங்க எனக்கு புரியல சார். உள்ள இருந்து உங்களை கூப்பிடுறது சார். கதவு ஏன் தட்டுறீங்க எனக்கு புரியல. கதவு காலிங் பெல் இருக்குன்னா அடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். கதவை தட்டி டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறீங்களா என்னங்கிற நானு? இல்லங்க, காலிங் பெல் அடிச்சேன் சார். காலிங் பெல் பத்திலாம் நீங்க பேசாதீங்க. கதவை ஏத்துங்க. ஹூ கிவ் யூ ரைட்? ஹூ கிவ் யூ ரைட்? நினைச்சிட்டு வந்திருக்க. நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியில சவர் இருந்துச்சு, அதான் மேகம் கருக்குதுன்னு ஆடிட்டு வந்தேன். காமன் சென்ஸ் வேணும். டெலிவரி பண்ண வரோம்னா ஒழுங்கா டீட்டா வர்றாம என்ன கதை போட்டு சவர். மழை பெய்யுது சார். என்ன சார் மழை பெய்யுதா? மழை பெஞ்சுக்கிட்டு நினைச்சிட்டியா? புயல் சொல்லிருக்காங்க சார். ஒரு நினைச்சிட்டா பண்ணி எல்லாத்தையும் காட்டு காட்டு. இல்ல நினைச்சிருச்சு அவ்வளவுதான். ஏய் என்ன வாழைப்பழங்க சில்லுன்னு இருக்கு? வாழைப்பழம் சில்லுன்னு இருக்கு. வாழைப்பழம் இல்ல சார், எல்லா பழமுமே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ல வைப்பாங்க. அது கொஞ்சம் சில்டா தான். ஏய் விஷமா இருந்தாது. வாழைப்பழம் விஷமா இருக்கா? ஃப்ரிட்ஜ்ல வச்சா வாழைப்பழம் விஷமா இருக்கு, ஃப்ரீசர்ல வச்சா. ஏய் மேனேஜர் கால் பண்ணி கொடுங்க. மேனேஜர் என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சா விஷமாயிருமா? ஐயோ ஐயோ எருங்கடா எருங்கடா, விஷயம் தெரிய மாட்டேங்குது இவங்களுக்குலாம். சார் சார் அந்த அபார்ட்மெண்ட் வந்தேன் சார். அங்க கொஞ்சம் ஏதோ கேக்குறாரு சார். என்ன கேக்குறாங்க? என்ன நீங்களே கேளுங்க சார். ஹலோ சார் என்ன சார் என்னாச்சு சார்? டெலிவரி பார்ட்னர் வந்து சரியான ஆளா இல்ல, நீங்க அனுப்புங்க. கரெக்டா பார்த்து அனுப்புங்க. ஏன்னா வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி தான் நீங்க வாழைப்பழத்தை கொடுப்பீங்களா? அது விஷமாயிராது. அது இல்ல சார், ரூம் டெம்பரேச்சருக்கும் இதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? நாங்க அமெரிக்கால இருந்திருக்கேன் சார், எனக்கு நல்லா தெரியும் சார். அமெரிக்கால ரிட்டன் நான் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்க என்ன வாழைப்பழத்தை வந்து இதுல ஃப்ரிட்ஜ்ல வச்சு அனுப்புறீங்க? ஸ்பெஷல் சார் அது. ஓகே சார், டெலிவரி பாய் கொடுங்க சார், நான் பேசுறேன். இந்தாங்க சார். அந்தால மண்டையில ரெண்டு சால் சாத்திட்டு வாயா. மெண்டல் மாதிரி நான் பாத்துங்க சார். சாத்திட்டு வாயா. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே தேங்க்ஸ். விஷமாயிருமா ஆகாதா? வாழைப்பழத்தை வந்து ஃப்ரீசர்ல வைக்கிறானே, இது எல்லாம் என்ன நியாயம்? சரி இப்போ என்னடா பண்ணலாம்? என்னடா வேற என்ன பண்ண சொல்ற? நீ ஏய் அமெரிக்கா ரிட்டன் நல்லா தெரியும்டா எனக்கு. நீ அமெரிக்கா. டேய் அமெரிக்காக்கு எந்த விசால போன நீ? நாங்க விசால போயிட்டு வந்தோம். இல்ல உன் மூஞ்சிய பார்த்தா ஏதோ மேசி சூப்பர் மார்க்கெட் டார்கெட்ல எல்லாம் போய் பொருளை திருடி பில்லு போடாம வேற மாதிரி பேசிட்டு இருக்கானே. கண்டுபிடிச்சு டீபோர்ட் பண்ண மூஞ்சி பாரு. ஏய் டெலிவரி பண்ண வந்துட்டு என்ன ஓவரா பேசிட்டு இருக்காம? என்ன வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சா விஷமாயின்னு எந்த விளக்கன்னு சொன்னேன் அவனுக்கு? நான் இப்பதான் பார்த்தேன். நான் என்னத்தையாவது வாட்ஸ்அப்ல படிக்க வேண்டியது, வீட்டுல இருக்க வேண்டிய கோவம், பொண்டாட்டிகிட்ட கேள்வி கேட்க முடியாது, புருஷனை கேட்க முடியாது. இந்த மாதிரி டெலிவரி பாயை கூப்பிட்டு அவங்கிட்ட வன்மத்தை தீர்த்துக்கிற வேண்டிய. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வேலை பாக்குற மாதிரி நாங்க உனக்கு வேணும்னா பொருள் எடுக்கணும்னா உனக்கு ரொம்ப கேவலமா தெரியுது. சரி விடு, ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. ஹாய் சொல்லிட்டு போவா? ஏன் வீடியோ எடுத்துட்டு இருக்கானே? இதை எடுத்து வீடியோ வேற போடுவியா? போடுவேன். அந்த வியாபாரம் பாத்துட்டு இருக்கல அப்ப நானு. இப்ப இதுதான் வியாபாரம். ஆமா அப்ப எனக்கு இதுதாங்க வியாபாரம். என்னது? அப்படியே இங்க பாருங்க. ஆமா அரதேசி நாய எடுத்துட்டு போறான் சாப்பாடு. அண்டை ஆளையும் பாருங்க. ஏண்டா அமெரிக்கால எல்லாம் வந்து டெலிவரி பாய் சார்ஜ் ஜாஸ்தி, இந்தியால வந்து லேபர் சார்ஜ் கம்மிங்கிறனால எங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. அன்னைக்கே ஒருத்தன் சொன்னா படிச்ச வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கெல்லாம் வந்தா அந்த நாய் இப்படிதான் என்னை ட்ரீட் பண்ணுது. ஐயோ ஏய் மச்சான் தல்றா இங்கடா அட்டைய பத்தியாடா. அட்டை ரெண்டு அட்டை எடுத்து வச்சிருந்தேன். அட்டையை வேணா இது பண்ணிட்டாங்க. எங்கடா டேய்? என்னடா அன்னியன் மாதிரி யாரையாச்சும் கொலை பண்ண போறியா? இல்ல அட்டையெல்லாம் எடுத்து வச்சேங்கறியே, அட்டை எப்படி இங்க இருக்கும்? அது கொடைக்கானல் மூணாறுன்னு அந்த பக்கத்து தானே இருக்கும். காமெடி வேற பண்றானே, காமெடி வேற பண்றானே. ஐயோ என் நிலைமை புரியாம காமெடி பண்றாங்க. ஐயோ அட்டடா அட்டடா அட்டை வந்து கார்பன் அட்டை அது மாதிரி இருக்குமாடா? மழை பெஞ்சுக்கு இருக்கு, அட்டையை காணாம என்னடா எதுக்கு அட்டை உனக்கு? அட்டை வந்து நோ பார்க்கிங் மாதிரிலாம் அட்டை வச்சிருப்பாங்க இல்ல? ஆமா, அது மாதிரி ரெண்டு அட்டை எடுத்து வச்சிருந்தேன் நானு. அதை பைக்ல எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தேன். அதை அட்டையை போட்டு போயிட்டான். நிறுத்திட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அட்டை தூக்கிட்டாங்க. ஐயோ எப்படி போறானே, அட்டை இல்லாம நான் எப்படா வெளியே போவேன்? மெண்டல் ஆயிட்டானா? எதுக்கு அட்டையை தேடிக்கிறியான்? ஐயோ டேய் மலையில இப்படி வச்சுட்டே போறக்கா? அதுக்கு தான் ரெயின் கோட் இருக்குல்ல. அது இல்லடா, என் முதுக போடுறா. என்னடா பிக்காசோ ஓவியம் மாதிரி இருக்கு? அது பைக்ல பின்னாடி வீல் இருக்குல்ல, ஆமா அதெல்லாம் சேரு சர்ன்னு அடிக்குதுடா. இது வரைக்கும் இங்க இருந்து மண்டை வரைக்கும் அடிச்சிருச்சு கோபி. எப்படி அடிக்கும்? அடிக்காதே. எப்படி அடிக்காதா? அதான் பின்னாடி ஸ்டைலா இருக்கணும் மறுகாட கழட்டினால.
எதை கலட்டுன? மர்காடு. திருப்பி சொல்லு. மர்காடு. சொல்லிக்கிட்டே இரு. மர்காடு 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 மர்காடு. அது மர்காடு இல்லடா, அது மட்டு காடு. மட்டு காடா? மட்டு அடிக்காம இருக்கிறதுக்காக பின்னாடி போடக்கூடிய கார்டு. அத கலட்டி விட்டு ஃபேஷன் ஓட்டினா அது அடிக்கத்தான் செய்யும். உன்னை அடிச்சா பரவாயில்லடா, பின்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்க மூஞ்சில எல்லாம் அடிக்கும்டா. அடிச்சானே, அடிச்சிட்டு தான் ரெண்டு பேரும் என்ன வந்து சப்பு சப்புன்னு அடிச்சுதானே சரி அட்டை எடுக்கலாம்னு வந்தா. எங்க அட்டையை கடா, எனக்கு அட்டையில வெளியே வர போகணும். நான் இப்ப அந்த மட்காட தூக்கி மாட்டி தொலைய வேண்டியதானே. ஐயோ தேவையில்லைன்னு தூக்கி எடுத்துட்டேன் நானு. எப்படி என்ன பண்றது தெரியல. மழைக்காலம் முடிய வரைக்கும் அதுலதான் நம்பர் பிளேட் இருக்கும். அது தேவையில்ல. போலீஸ் பார்த்தா பிடிக்கும், தேவையில்ல சொல்லிட்டு அப்படியே போட்டேன். அட்டை இருந்தா கூட பரிச்சட்டை பார்த்து வச்சிருக்கேன். அந்த அங்க இருக்கு, போய் எடுத்துக்க போ. அட்டை டேய் நல்லா KTM R15 நல்ல பைக்கா வாங்குறாங்க. மட்காட கலட்டி விட்டு பெரிய ட்ராக்ல ஓட்ட போற வெண்ண மாதிரி அப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணி ஓட்டுறாங்க. அதான் இவங்களுக்கு எல்லாம் எத்தனை அஜித் குமார் வந்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்களா? டேய் திருத்த முடியாது. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. கடிக்க நிப்பாட்டியா நிப்பாட்டியா நிப்பாட்டி. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க. ரெண்டு பேரும் சண்டை நிப்பாட்டிங்க. யோ உன்னெல்லாம் பார்த்தா ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி இருக்கு. ஏண்டா தம்பி உன்னை பார்த்தா ஒரு பேச்சுலர் மாதிரி இருக்கு. எதுக்கே சண்டை போடுறீங்க? இல்லங்க சும்மா வந்து தண்ணி மேல அடிச்சிட்டேன்னு அந்த விளங்க உடனே என்னங்க வந்தோன்னே கேள்வியா ஆளெல்லாம் கூப்பிடாதீங்க. சொல்றீங்க தம்பி தம்பி வெயிட் பண்ணுங்க. அந்த அளவு முடிவுல எடுக்க கூடாது. நீ வெயிட் பண்ணி ஒரு சின்ன சண்டை இது. என்ன அப்ப தண்ணி அடிச்சுட்டா மேல பட்டுருச்சு, அதுதானே பிரச்சனை. மழை காலம்னு வந்தா கார்ல யாராவது வேணும்னு நம்மள தண்ணி அடிக்கணும் வண்டி ஓட்டுவாங்களா? ரைட் சைட பாத்துக்கிட்டு லெஃப்ட் அவுட் இருப்பான், இல்ல ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிட்டு லெஃப்ட் அவுட் இருப்பாங்க. பாத்துட்டு தான் விட்டா வண்டியை. என்ன உனக்கு அவனுக்கு பஞ்சாயத்தா? என்ன பாத்துக்கிட்டு விட்டியா? தண்ணி எடுத்து வீட்டுல கிளம்பும் போது அந்த மூஞ்சில தண்ணி அடிக்க போன வரேன் நானு. அது ரோட்ல தண்ணி நிக்குதுடா. சொல்றத கேளு. நான் மத்தியஸ்தம் பண்ண வந்தா பேச்ச மதிங்க. இப்படி போட்டு அவர் ஒய்ஃப் பிள்ளையெல்லாம் இங்க, அவன் ஒய்ஃப் பிள்ளையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கார்ல உட்காந்து அழுதுக்கு இருந்தாங்களா? அது உன் பிள்ளை குட்டி தானா? இப்படி அவர் குழந்தை குட்டி முன்னாடி போட்டு அடிக்கிறியே, அந்த குழந்தைங்க மனசுல என்னையா அது அப்படியே டிராமாவா பதிவாயிராது? நீ கேட்க வேணா, நான் பேசிக்கிறீங்க. அவன் தான் பேச்சுலரா இருக்கான், பைக்ல போய்க்கிருக்கான். அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், மழை பெய்யுதுன்னு அந்த டென்ஷன்ல இருப்பான். அவன் ஏதோ திட்டுறான்னா திட்டுறான்ட்டு போக வேண்டியதானே. அவனுக்கு சரி சமமா வண்டி விட்டு இறங்கி சண்டைக்கு போவியா? பெரிய 7 மலை அர்ஜுன் அப்படியே சண்டை பண்ணாம விட மாட்டாரு. அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா போய் பிள்ளை குட்டி பாத்து போ. டேய் அந்த வண்டியா வண்டி உன்னாதான்டா அங்க வரைக்கும் டிராபிக் நிக்குது, போய் வண்டி ஏற முதல்ல. இந்த மாதிரி மழை காலத்துல பைக் ஓட்டுறவங்க மேல, நடந்து போறவங்க மேல தண்ணி அடிக்கிற சகஜம். நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். சார் ஒண்ணு இல்ல போன வழியே விடுறேன் நான் பாருங்க. நடு லைன்ல போறது இல்லடா. 2 லேன் இருந்தா 2 லேன்ல போகணுங்க. நட்ட நடுவுல போய் எவனும் போக விடாம. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த நாய் எதுக்கு இப்ப ஆர்ன் அடிச்சுட்டே வந்துருக்கு? போய் தொலை வேண்டியதானே. தவளை விட்டாடா. வேகமா புரண்டி வரட்டி மாதிரி இருக்கு. ஆஹா ஏதோ பிரச்சனை போலயே. ஐயோ வரானே வரானே. டேய் மாமனே நின்ன உன் முகம் பொளந்துற. இல்ல இல்ல வரட்டி வரடா. என்ன கிராஸ் பண்ணி போறான்? டேய் நிப்பாட்றா, நிறுத்துறா. என்ன எதுக்கு மறைக்கிறாரு? நிறுத்திட்ட குண்டே ஒரு நிறுத்தி. சரி என்னன்னு போய் கேப்போமே. ஏண்டா பிப் 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 பிப். முன்னாடி இருக்க வண்டி என்ன திட்டிட்டு இருக்கான்? சாரி சார். ஒழுங்கா ஓட்ட தெரியாது உனக்கு? கரெக்டா இருந்துக்க ராஸ்கல். வெள்ள வண்டி ஓட்டினா பெரிய வெண்ணன் நினைப்பு. இன்னொரு வெள்ள வண்டி வருது. டேய் நிறுத்து. இங்க வா இங்க வா. நீ தானே எம்மல தண்ணி அடிச்சு விட்டு போனது. மனுஷனாடா நீ. உன்னை திட்ட வேண்டியது எல்லாத்தையும் ஐயோ பாவம் பச்சை புள்ள மாதிரி இருந்தானே கட்டம் போட்ட சட்டை போட்டு அவனை திட்டனே. நல்லவனா நீ? நீலாம் நல்லா இருப்பியா? தெரியாம எல்லா வண்டின்லாம் வேற திட்டிவிட்டனே. தம்பி தம்பி நில்லுப்பா, நான் மன்னிப்பேன் தம்பி. வாப்பா இங்க வாப்பா. நல்ல வேலை கில்ட்ல அவனே போயிட்டான். வந்தானே எனக்கு போட்டு சோறு தானே திங்கிற. ஏன் கொஞ்சம் ஸ்லோவா போக மாட்டியா? பிளைட்ல போறியா? ஏய் என்ன பேசிக்க கில்ட் தெரியாம அடிச்சிருச்சு போங்க. மானங்கிட்ட மூதேவி யாரும் பார்க்கல.
வணக்கம் நேர்களே, இன்று புயல் டிட்வா என்று புயலுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புயலானது இலங்கையில் இருந்து இந்தியா மார்க்கமாக, இலங்கை எங்க இருக்கிறது? இந்தியாவுக்கு பக்கத்திலே கீழே இருக்கிறது. நான் மேல இருக்குன்னு நினைச்சேன். கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்தியா மேப் எல்லாம் சின்ன வயசுல நம்ம பார்த்திருப்போம். அதுல சின்னதா கீழே இருக்கும் பாருங்க, அதை மட்டும் கலர் இல்லாம கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அது வெளியே வேற நாடுங்கிறனால கலர் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடம் தான் இலங்கை. இலங்கையிலே சூறையாடப்பட்டிருக்கிறது புயல். நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட் என்று சொல்லக்கூடக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அந்த பயங்கர சேதத்தை ஏற்படுத்தி இப்பொழுது அங்கிருந்து இந்தியா மார்க்கமாக வந்து தமிழகத்தை நோக்கி வருகிறது. வேதாரண்யத்தில் கழுத்தளவு தண்ணி. என்னால் என்ன எப்படி என்றால், கழுத்து எங்க இருக்கிறது? இங்க இருக்கிறது. என்ன கழுத்து என்னன்னு தெரியாம டிவி பாக்குறாங்க எல்லாரும். திருப்பி எனக்கு தள்ளி விடுங்க சார். போடுங்க சுரேஷ். கழுத்தளவு தண்ணி. நம்ம ரிப்போர்ட்டர் அங்க இருக்கிறார், அவரோட கேட்போம். ரமேஷ். சுரேஷ் சொல்லுங்க சுரேஷ். ரமேஷ் எப்படி இருக்கிறது ரமேஷ்? அந்த இடத்துல வந்து புயல், வட்ட வட்டம் புயல்னா நீங்க வந்துடுறீங்க, வந்து ஒவ்வொரு கடல் மார்க்கமா போனீங்க. இன்னைக்கு என்ன கடல் பக்கம் போலையா நீங்க? அதான் வேதாரண்யம் வந்திருக்கு சுரேஷ். கடல் பக்கம் தான் திருப்பி விட்டுருக்கீங்க. வேதாரண்யத்துல எங்க கழுத்தளவு தண்ணி இருக்கு. கழுத்தளவு தண்ணி. ஆமா சுரேஷ், அதாவது டிட்வா புயலானது இலங்கையிலிருந்து கிளம்பி நேரடியாக தமிழ்நாட்டை தாக்கும் அந்த வேளையிலே தற்பொழுது வேதாரண்யத்திலே மிகவும் பயங்கரமான மழை பெய்திருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்தளவு தண்ணீருக்கு அருகில நின்று நான் உங்களுடைய செய்தியாளர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் கழுத்தை மிங்கும் அளவிற்கு தண்ணி இருக்கு. நீங்க போய் போனதானே தெரியும். போய் நின்னு காட்டுங்க. போய் நின்னுனா எனக்கு புரியல. தான் நின்னு தான் காட்டுறேன். தண்ணி இல்ல, தண்ணிக்குள்ள போய் கழுத்தளவு தண்ணி எங்க இருக்கு அங்க போய் நின்னு கழுத்தளவு தண்ணி அப்படி காட்டுங்க. ஏன் இவங்க எல்லாம் நின்னு பார்த்தா இதுல தண்ணினா ஒத்துக்க மாட்டாங்களா? கழுத்தரை காமிச்சாதான் நம்புவாங்க. நல்லா இருக்காது. போனதாங்க நல்லா இருக்கான். என்ன இது தேவையெல்லாம் பண்ணிக்கிறீங்க வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டு? போங்க போங்க ரமேஷ், உள்ள போங்க. என்னால போக முடியாது. கழுத்தளவு தண்ணினா இப்ப இது பார்த்து என்ன பண்ண போறாங்க இவங்க? நீங்க போங்க, உள்ள போய் நின்னு சொல்லுங்க. அப்பதான் ஒரு என்ன சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பழைய பகை இருக்குன்றதெல்லாம் காட்டுறீங்க. பகையெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நடத்தி இருக்கோம், என்டர்டைன்மெண்ட் நியூஸ் இதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் காட்டணும். நீங்க என்டர்டைன்மெண்ட் தான் பண்றீங்க. நியூஸ் வர்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. உள்ள போய் காட்டுங்க ரமேஷ். அமலா ஒரு படத்துல கம்பன மாதிரி மூக்கு வரைக்கும் வருது தண்ணி தெரியுதா? ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க ரமேஷ். சுரேஷ் சொல்லுங்க ரமேஷ். சுரேஷ், தண்ணி முக்குற அளவுக்கு தண்ணி இருக்கு. இந்த பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது வேதாரண்யம் பக்கத்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. நேரா வைங்க ரமேஷ். என்ன நேரா வச்சா மைக்குக்கான காசு நீங்க தருவீங்களா சுரேஷ்? ஓகே ஓகே. மேல வச்சாதான் கீழனா உள்ள போயிரும் தண்ணி. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. மீண்டும் இணைப்பில் இணையலாம். பாம்பு பூச்சிகளுடன் திருப்பி நம்ம இணைய போகிறோம். அந்த தண்ணியிலே பாம்பு வேகமா வேகமா முடிங்க சுரேஷ். இப்படியே வச்சு பார்த்தா ராக் WWE கத்துற மாதிரி what the rock has come to கத்தற தோணுது சுரேஷ். இப்ப தொடர்புல அவரை துண்டித்து விட்டு திருப்பி வீடியோக்கு வருவோம். இலங்கையில் இருந்து வந்த புறப்பட்ட புயல். புயலே திரும்பி போயிடுச்சாயா? போயிட்டேன்னா ரூட்டை மாற்றிய புயல். திடுக்கிட்டு தகவல். புயலின் ஆட்டம் ஆரம்பம். முடிவில்லா புயல். டிட்வா இங்க கொஞ்சம் வா.